ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டுல ஒரு 2-3 காளை இருந்ததா. அந்த காளைகளுக்கு பேர் கூட வெள்ளையன், செவலை, கருப்பெண்ணு 3 காளை இருந்துச்சான். அந்த காளையை யாருனாலுமே அடக்க முடியா. அப்ப திருவாரூர்ல இருந்து அங்க கலெக்டர் ஏறி சென்னை போன கலைஞர் யதார்த்தமா மதுரைக்கு வந்தாரா. அப்ப அந்த அடக்க முடியாத 3 காளையை அவர் அடக்குனாரா. அந்த ஜல்லிக்கட்டுக்கு பார்வையாளரை வந்தவங்க தான் தயாள் அம்மாவும் ராசாத்தி அம்மாவும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு பார்வையாளரை வந்திருக்காங்க. உடனே கலைஞரோட வீரத்தை பார்த்து, இப்படி ஒரு வீரமிக்க ஒரு ஆண்மகனை நான் பார்த்ததே கிடையாது, கட்டினா இவரைத்தான் நான் கட்டுவேன்னு சொல்லி அந்த தயாள் அம்மாவும் ராசாத்தி அம்மா ஆசைப்பட்டது. அவரோட வீரத்தை பார்த்து தான் திருமணம் செஞ்சதா கூட இன்னொரு 50 வருஷம் சென்று ஒரு பொய்யான வரலாறை உருவாக்குவாங்க. அந்த பொய்யான வரலாறையும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் இப்படிலாம் ஒரு வீரன் இருந்தானா அப்படின்னு சொல்லக்கூட காலகட்டம் கூட வரலாம். அதை அந்த அளவுக்கு நம்மள இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் நம்மளுடைய வரலாறுலயும் சரி, பண்பாட்டிலையும் சரி, வாழ்வியல்